ராஜா வந்து இப்போ என்னுடைய மனைவியும் ராமபக்தே தான் சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா திமுக எப்படியுமே பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலா எடுத்துட்டு சுத்துனாங்க. எந்த கடையிலும் வேலை இல்ல. முருகருமான்ட்ட மட்டும்தான் வேல் பத்திரமா இருந்தது. ஸ்டாலின் வேலை தூக்குனாரு, கனிமொழி அக்கா வேலை தூக்குனாரு, உதயநிதி அண்ணன் 2 வேலை தூக்குனாங்க. அதனால் 2021க்கு முன்னாடி தூக்குனது. இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம், நான் ராமர் பக்தன், அயோத்தியாவுக்கு போனேன் அப்படின்னு. பட் ஜனநாயகத்தினுடைய பெரிய வியாதி என்னன்னா மறதி தான் பெரிய வியாதி எல்லாருக்குமே. ஆனால் இந்த முறை மக்கள் சரியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு 2024 தேர்தலில் யாரெல்லாம் பொய் வேஷம் போடுறாங்க, உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா டெய்லி எதிர்ங்க. அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க, எலெக்ஷன் அப்ப பட்டையை போட்டுக்கிறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் எதிர்க்கிறீங்க. அதனால இது தமிழக எலெக்ஷன்ல வாடிக்கை நாங்க தான் கேட்டோமே. 2021 பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல இந்து தர்மத்தை வைத்து, சனாதன தர்மத்தை வைத்து, இல்ல எல்லா மதமும், கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மத்தை வச்சு நடத்தலாமான்னு கேட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இல்ல இந்த எலெக்ஷன் வேண்டாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுதான் இவர்களுடைய போலி சனாதன தர்மங்கள் தான்.